இந்த சேனலில் வர வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உலக தமிழர்களை வாழ்த்துவோம், தமிழ் மொழியை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிஎன்சி தமிழ் டிப்ஸோட சேனல். இது பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம 11வது வீடியோ. ஆல்ரெடி 10 வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு கன்டினியூஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ டைரெக்டாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பார் ட்ராயிங். இது டயாமீட்டர் 25. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1.5 mm நம்ம ஸ்டாக் ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல மட்டும். இது டயா 55, இது டயா 90. இது பார்த்திங்கன்னா ஒரு இசட்டில் 50 mm லென்த்து, இது 75 mm லென்த்து, இது 90 mm லென்த்து. பொசிஷன் டேபிள் இங்கே இருக்குது. இந்த பொசிஷன் டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாயிண்ட் நம்பர் 1 பார்த்திங்கன்னா Z25 X25, Z 0 இந்த இடம். இது பாயிண்ட் நம்பர் 2 X25 Z -50. பாயிண்ட் நம்பர் 3 X55 Z -50 இந்த இடம். ஓகேவா? ஸோ இது மாதிரி பொசிஷன் டேபிளில் ரைட் பண்ணி நீங்கள் எழுதுகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா N20 இது ஸ்பீடு 1500 RPM. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஓவில் போகுது. அதாவது ரஃபிங் என்ன பண்ண போகிறோன்னா 1500 RPMல் பண்ண போகிறோம். ஃபீடு 0.3 mm/revolution. ஓகே, ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீடில் பண்ண போகிறோம். S125 G96. அப்புறம் மேக்ஸிமம் RPM பார்த்திங்கன்னா 1800. ஃபீடு பார்த்திங்கன்னா 0.15 பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் ப்ரோக்ராம் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், 1500 RPMல் ரன் பண்ணுறோம். X25.2. இது எதுக்காக 0.2 வச்சுருக்கோன்னா ரஃபில் ஸ்டாக் 0.2 விடுறோம் இந்த இடத்துல. ஃபினிஷ் பண்ணுறப்ப கிளியர் 25 வந்துடும் நமக்கு. ஓகே, அதேமாதிரி ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 0.1 ஸ்டாக் வைக்கிறோம் ஃபேஸில் கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரோக்ராம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 25.2 Z2 இங்கே நிற்கிது. அப்புறம் Z -25.2ல் 49.9 வரைக்கும் போகுது. ஸோ ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 0.1 ஸ்டாக் இருக்கும் ஃபினிஷிங்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Z 27.5 Z -48. ஸோ இங்கே இருக்கிறப்ப என்ன பண்ணோம், டக்குன்னு இப்படி நின்றோம் நமக்கு 27.5 48 இப்படி நின்றுட்டு அப்புறம் Z2 போயிடுது, வெளியே வந்துடுது. ஸோ இதோட உங்களுக்கு ரஃபிங் ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சைக்கிள் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் G96 125, மேக்ஸிமம் ஸ்பீடு 1800. இதில் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா X0 Z0 ஃபீடு 0.15. கரெக்டாக இங்கே நிற்கிது உங்களுக்கு. 0.15ல் X25க்கு ஃபேஸிங் பண்ணுது இந்த இடம் N65. அடுத்து பார்த்திங்கன்னா Z -50 இங்கேருந்து 25க்கு அப்படியே டர்னிங் பண்ணுது. அப்புறம் X பார்த்திங்கன்னா 55க்கு டர்னிங் பண்ணுது, ஃபேஸிங் பண்ணுது. அகைன் Z -75 இங்கேருந்து டயா 55க்கு அப்படியே 75க்கு டர்னிங் பண்ணுது. இங்கே பார்த்திங்கன்னா X90க்கு ஒரு ஃபேஸிங் பண்ணுது. Z90 இந்த இடத்துல டர்னிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுது. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடித்த உடனே ரேப்பிடில் X90 to Z5க்கு வந்துடுது. டைரெக்டாக அங்கே வெளியே இந்த இடத்துல நிற்கும் நமக்கு. ஸோ அடுத்து N100 பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேருந்து கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட்லேருந்து கான்ஸ்டன்ட் RPM மோடுக்கு போயிடுறோம். அது இப்போ டைரெக்டாக நீங்கள் ஒரு 1000 RPM கொடுத்தா 1000 தான் ரன் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு போயிடும். இதோட ப்ரோக்ராம் ஓவர். ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்த்திங்கன்னா அதர் ஆப்ரேஷன்ஸ் ட்ரில்லிங், க்ரூவிங், இது டர்னிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீக்வன்ஸ் வர மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரோக்ராம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வரும் வீடியோக்களை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், we will meet next time. ஹலோ வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.